ஜோதிடம் இந்த பூமியில் வாழக்கூடிய ஒட்டுமொத்த மானுடர்களுக்கும் பொதுவானதா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% இல்லை அப்படிங்கிறது தான் பதில். இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது இந்த பூமியில் இங்கே சித்திரை மாதத்தில் எங்கே பூமியினுடைய சூரிய ஒளி தன்மை என்பது உச்சம் பெற்ற நிலையில் இருக்கின்றதோ அந்த பகுதியில் பிறந்த மனிதர்களுக்கு மட்டுமே தான் ஜோதிடம் என்பது இங்கே பலன் கொடுக்கிறது. ஜோதிடத்தில் அதற்காக இங்கே பலன் இருக்கிறதா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 100% ஜோதிடத்தில் இங்கே பலன் இல்லை. இந்த ஜோதிடம் என்பது எதை சொல்கிறது அப்படின்னா இந்த பகுதியில் பிறந்த அந்த மனிதனுக்கு இந்த பிரபஞ்சத்தின் வினை என்ன அப்படிங்கிற அந்த பிரபஞ்ச பலனைத்தான் அறியக்கூடிய ஒரு கலை என்பது இங்கே ஜோதிடமாக அமைகிறது. இந்த பகுதியில் பிறந்த இந்த மனிதன் என்பவன் ஹிந்துவாக இருக்க வேண்டுமா, அவனுக்கு மட்டும்தான் ஜோதிடம் இங்கே பலன் செய்யுமா அப்படின்னா இல்லை. அவன் கிறிஸ்தவனாக முஸ்லீமாக மற்ற மதங்களாக இருக்கக்கூடாதா அப்படின்னா இல்லை. பகுதியில் பிறந்த அந்த உயிர் என்பது மனிதனாக மட்டுமே இருந்தால் போதுமானது. அந்த மனிதனுக்கு இந்த பிரபஞ்ச பலனை நாம் தமிழ் ஜோதிடத்தின் மூலமாக இங்கே துல்லியமாக சொல்லிவிட முடியும். ஒருவேளை அவர் இறை மறுப்பாளராக இருந்தாலும் கூட அவர் ஏன் இறை மறுப்பாளராக இருக்கிறார் அப்படிங்கிறத அவர் பிறந்த சுய ஜாதகத்தின் அடிப்படையில் துல்லியமாக 100% இங்கே பலன் சொல்லிவிட முடியும். இந்த ஜோதிடம் என்பது இந்த மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட பிறவி வினையினை மட்டுமே சொல்லும் என்பதால் இந்த பிறவி வினையினை மாற்றுவதற்கு இங்கே வழி இல்லை. இந்த பிறவி வினையினை இங்கே மாற்றுவதற்கு மனிதன் முற்படுவது இங்கே இறையியல். ஜோதிடத்தில் இங்கே இறையியலுக்கும் இடமில்லை என்பதுதான் 100% யதார்த்தமான உண்மை.